திரு ராகுல் ராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காருங்க. இவருடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அடுத்தது ட்ரேட்மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அடுத்த கமெண்ட் அப்படின்றது கியர் ஹேக்கர் 93 அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து ஒரு சொந்தமாக இ-காமர்ஸ் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், உடனே நான் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. மணி ஃபார் யூ அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவங்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொந்தமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு அதை அப்படியே வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ், கடை திறப்போமா? வேறு ஒன்றும் கிடையாது, கமெண்ட் செக்ஷனுக்கான ரிப்ளைஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸோடு ஆரம்பிச்சிடலாம். பேசிடுங்க. நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டிங்காகவே தனியாக வந்து சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம், இது ஒரு விஷயங்க. ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வ்ளாக் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய நாடுகள், ஒவ்வொரு நாடுகளாக சூஸ் பண்ணி எந்த நாட்டில் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த நாட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பிரான்ச் ஆஃபீஸை எந்த நாட்டில் ஓப்பன் பண்ணலாம், இதெல்லாம் அந்த நாட்டுக்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக அதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முதல்ல எந்த நாட்டை பற்றி பார்க்க போகிறோம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சரிங்க, சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். கமெண்ட் செக்ஷனுக்கான ரிப்ளை. நிறைய பேர் இந்த வாரம் கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேள்விகள், சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்லேயே அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கால்ஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதிலேருந்து பிக் பண்ணி ஒரு 6-7 சந்தேகங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 6-7 சூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான ரிப்ளை இங்கே பார்த்துடலாமா? அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதலாவது கமெண்ட் அப்படின்றது திரு ராகுல் ராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காருங்க. இவருடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அடுத்தது ட்ரேட்மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காருங்க. முதல்ல ராகுல் ராஜ், எங்களுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல ட்ரேட்மார்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குங்க. இதோட போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ipindia.gov.in. இதுதான் கவர்மெண்ட்டுடைய ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரிக்கான போர்ட்டலுங்க. இதில் முதல்ல நம்ம வந்து நேம் செக் பண்ண வேண்டியிருக்கோங்க. என்ன நேம் நீங்கள் இப்போ பதிவு பண்ண போகிறீங்களோ, உங்களோட கம்பெனி நேம் என்னவோ அதை இதில் வந்து என்டர் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னவோ அதுக்கான கிளாஸ் அப்படின்றது இருக்குங்க. மொத்தம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 45 பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் எந்த கிளாஸில் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணிவிடுங்க. ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கம்பெனி நேம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம் அப்படின்றது ஃபார்ம் TMA, அதுவுமே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து நம்மளுடைய அப்ளிகேஷனை எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இதில் எந்த விதமான டீவியேஷனும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகும். ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிட்டு நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குங்க. அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அப்ஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம ரிப்ளைலாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், டைரக்ட் ஷேரிங் இருக்கும். இதெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடும் நம்மளுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு. இது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸுங்க. இதே மாதிரி ட்ரேட்மார்க் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் எப்பயுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்க, அடுத்து வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட KYC டாக்குமெண்ட், அதாவது யார் ப்ரொப்ரைட்டருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கான MSME சர்டிஃபிகேட், GST சர்டிஃபிகேட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணுங்க. வேறஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். உங்களோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, யாரெல்லாம் இதில் டேரக்டர்ஸாக இருக்காங்களோ டேரக்டர்ஸோடைய KYC டாக்குமெண்ட்டு, இது தவிர்த்து எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி டேரக்டர்ஸ் வந்து இந்த பேங்க்கில் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போர்டு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த போர்டு ரெசல்யூஷனையும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கான கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ரெடி ஆகிடும்.
அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோவில் ஸ்பாட்டிஃபைல நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கமெண்ட் பார்த்துடலாங்களா. எஸ்பி எஜுகேஷன் அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவங்களோட சந்தேகம் என்னென்னா LEIனா என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. LEI இதனுடைய விரிவாக்கம் அப்படின்றது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இது வந்து ஒரு 20 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. எதனால் இந்த லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்றத வச்சுருக்காங்க, இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு நிறுவனத்தினுடைய டிரான்ஸ்பரன்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தாங்க. அதாவது நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் அனுப்புவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வெண்டார் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நம்ம ஃபண்டு கேட்போம், பேங்க்கில் லோன் கேட்போம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன, நம்ம ஆர்கனைசேஷன் ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் தானா, ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோமா, இது எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த LEI அப்படின்ற நிறுவனம் பண்ணுறாங்க. முன்னாடி இந்த KYCலாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது நான் ஒரு கம்பெனிக்கான KYCன்னும் போது அந்த கம்பெனியோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, ITR சரல் ஃபார்மு, இது எல்லாத்தையும் அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி டேட்டா பேஸாக மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனியாக இந்த 20 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்தாலும் இந்த LEI நம்பர் இருந்ததுன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் நம்ம கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த நம்பரை வச்சு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த LEI அப்படின்ற ப்ராசஸை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனம். இது RBIயே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நல்ல ஆத்தென்டிக் சர்டிஃபிகேஷன் தான் இந்த LEI அப்படின்றது. அடுத்த கமெண்ட் அப்படின்றது மணி ஃபார் யூ அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவங்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொந்தமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு அதை அப்படியே வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது GST ரிஜிஸ்ட்ரேஷன், மூணாவது டிஜிட்டல் சிக்னேச்சர், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, அஞ்சாவது ப்ராடக்ட் லைசன்ஸ், ஆறாவது எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோன்னா தேவையான லைசன்சஸும் ரிஜிஸ்ட்ரேஷனும். இது நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாகவும் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது இது எல்லாத்துலேயுமே ப்ரொப்ரைட்டருடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும் அப்படின்னா அந்த லைசன்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்பவும் முதல்ல இருந்து தாங்க எடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் அப்படின்றது ப்ராசஸ் கிடையாது. அதாவது இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருக்குது, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்லேருந்து நாங்கள் ப்ரைவேட் லிமிடெடாக மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளால் அந்த ஃபார்ம்லையோ இல்லை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லையோ சேஞ்சஸ் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெடாக நீங்கள் மாறும் பொழுது மீதி லைசன்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல இருந்து எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இதில் கன்வர்ஷன் அப்படின்றது கிடையாது. அடுத்த கமெண்ட் அப்படின்றது லோக்கஸ் 2311 அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவங்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த பேட்டன்ட்டை எப்படி வந்து மற்ற நிறுவனங்களுக்கு விற்கிறது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. முதல்ல பேட்டன்ட் அப்படின்றது நீங்கள் எந்த ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கியிருந்தாலும் அந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு தான் பேட்டன்ட் அப்படின்றது. இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணி உங்களோட பேட்டன்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வெளி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை சேல்க்கான ப்ராசஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். இது ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று பர்மனெண்ட்டாகவே இன்னொரு கம்பெனிக்கு அசைன் பண்ணிடலாம், இல்லை ராயல்ட்டி பேசிஸில் நீங்கள் வந்து ராயல்ட்டி கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு வகையிலுமே நீங்கள் பண்ணலாம். இது எப்படி வந்து நம்ம பண்ணுறது, இதுக்கு எப்படி வந்து கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இந்த இன்வென்ஷன் எந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி லிங்க்டின் தாங்க. முன்னாடிலாம் இமெயில் டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இமெயிலாம் இப்போ பெருசாக யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால லிங்க்டின்ல அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் யார், அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு இன்வென்ஷன் இருக்குது, இதான் அதுக்கான பேட்டன்ட் அப்ளிகேஷன் நம்பர், இதில் இருக்கக்கூடிய இன்வென்ஷன் கட்டாயம் உங்களுடைய கம்பெனிக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வேல்யூ சேர்க்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அவங்க பார்த்துட்டு உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லிங்க்டின் ஒரு பெஸ்ட் டூலு, அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பேட்டன்ட்டை மற்ற நிறுவனங்களுக்கு அசைன் பண்ணலாம், ராயல்ட்டி கொடுக்கலாம். அடுத்த கமெண்ட் அப்படின்றது
TGXE9VT அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. ஏதோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மஹேந்திரா கார் பேர் மாதிரி இருக்குது. எனவே இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 NRI சேர்ந்து இந்தியாவில் ஒரு LLP ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 NRI சேர்ந்து தாராளமாக இந்தியாவில் வந்து ஒரு LLP ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. ஆனால் அந்த LLPயில் அட்லீஸ்ட் ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னராவது இந்தியன் நேஷனலாக இருக்கணும். 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஸாக ஆரம்பிக்கலாம். பட் டெசிக்னேட்டட் பார்ட்னர், அதாவது டைரக்டர்ஷிப் எடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டாவது இருக்கணும். அந்த இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. பட் வெறும் டைரக்டர்ஷிப், அதாவது டெசிக்னேட்டட் பார்ட்னராக மட்டும் நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்த கமெண்ட் அப்படின்றது கியர் ஹேக்கர் 93 அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குங்க. இவரோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து ஒரு சொந்தமாக இ-காமர்ஸ் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், உடனே நான் GST நம்பர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. பொதுவாக GST அப்படின்றது எல்லா பிஸ்னஸும் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க, உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது 20 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக போகுது. அதுவே நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராகவோ மேனுஃபேக்சரராகவோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய டர்ன் ஓவர் அப்படின்றது 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். இது ஒரு கேட்டகிரிங்க. ரெண்டாவது கேட்டகிரி அப்படின்றது இன்டர்ஸ்டேட் ட்ரேட், அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து உங்களோட பொருட்களையோ இல்லை சேவையோ மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்களுமே கட்டாயம் GST எடுக்கணும். இதுக்கு 20 லட்சம் 40 லட்சம் அப்படின்ற மாதிரி பேஸ் லைன் சீலிங்லாம் எதுவுமே கிடையாது. இன்டர்ஸ்டேட் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே கட்டாயம் எடுக்கணும். மூணாவது கேட்டகரி அப்படின்றது இ-காமர்ஸ் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே கட்டாயம் GST எடுக்கணுங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ தான் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே பேசிக் லெவல்லே நீங்கள் வந்து கட்டாயம் GST நம்பர் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் GST சட்டம் சொல்லுது. அடுத்த கமெண்ட் அப்படின்றது ராஜா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. இவருடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அட்ரஸ் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. 1% கம்பெனிக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே, அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப், LLP, ப்ரைவேட் லிமிடெட், எந்த ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ஆன்லைன் மூலிமா தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபிசிக்கல் பிளேஸ் அப்படின்றதே அவசியம் கிடையாது, ஸோ எனக்கு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு அட்ரஸுமே இல்லாமல் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் அட்ரஸ் அப்படின்றது கட்டாயம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்குங்க. இந்த அட்ரஸ் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஏரியாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10க்கு 10 இடம் இருக்குது, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த அட்ரஸ் கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷேர்ட் ஆஃபீஸ் ப்ரிமிசஸோ இல்லை விர்ச்சுவல் ஆஃபீஸோ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸை உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, EB ரிசிப்ட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கட்டாயமாக ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் அத்தனையுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கட்டாயமாக உங்களுக்கான பதில்கள் அளிக்கப்படும். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.